பீகார் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் புதிய நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு வருகிறது. பல வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை சத்தமின்றி செய்து வருகிறது தேர்தல் ஆணையம். இந்தியா முழுக்க இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது, தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முயற்சிக்கிறது என்பதை பார்த்தால் நம்முடைய நெஞ்சம் பதைக்கிறது. யாரெல்லாம் ஏற்கனவே ஓட்டர்ஸா எனிமினேட்டா இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய மோசமான முயற்சியை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. இது அவங்க வித்தவுட் கன்சல்டிங் எனி ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டைரக்டா பண்ணிட்டு இருக்காங்க. சார் அப்படின்றாங்க, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல இப்படிப்பட்ட ஒரு முறையை கையாண்டார்கள். எதற்காக இதை செய்கிறார்கள் அப்படின்னா, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, பழைய வாக்காளர்களை, அதாவது இறந்து போனவர்கள், இடம் மாறியவர்கள், இதெல்லாம் இது பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை எனில், இப்ப நீங்க வாக்காளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வாக்காளர் தான் அடையாளப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் இறங்கி இருக்கிறது. இது குறித்து எல்லாருமே ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் முன்னால வைக்கிறாங்க.